கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 9வது மாதத்தின் முதல் நாளில் தேவன் நம்ம எல்லோரையும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன் கொடுத்து இந்த மாதத்தையும் காணும்படி உதவி செய்தாரே, அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த மாதத்திலும் தேவன் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை, அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த பூமியில் அங்குமிங்குமாக பொல்லாப்புகள் சடுதியாய் ஜனத்தின் மத்தியில் வந்து ஜனங்களெல்லாம் மிகவும் சோர்ந்து போய்கொண்டிருக்கிற காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவர் உன்னை தம் கூடாரத்தில் மறைத்து, அந்த கூடாரத்தில் இருக்கிற ஒரு மறைவில் நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுவேன் என்று சொல்லி, தேவ சமூகத்து பழக்கமுள்ள கர்த்தருடைய பிள்ளையே, நீ அனுதினமும் அவர் சமூகத்துக்கு போவதுதான் அந்த கூடாரம். அதிலும் குறிப்பாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆவியானவருடைய அனலை பெற்று கொள்ளுகிற அந்த இடம்தான் அந்த கூடாரத்தின் மறைவு என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தாய் பறவையின் அருகாமையில் விளையாடி கொண்டிருக்கும் அந்த சின்ன குஞ்சுகள் ஏதாயிலும் சத்தம் கேட்டாலோ, பலத்த காற்று அடித்தாலோ, மழை பெய்தாலோ ஓடி வந்து அந்த தாய் பறவையினுடைய மென்மையான சிறகுகளுக்குள் தஞ்சம் புகுந்து கொள்ளும். தாய் பறவையும் தன்னுடைய சிறகுகளுக்குள்ளாக அந்த குஞ்சுகளை அன்போடு மூடிக்கொள்ளும். தன் தாய் தன் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற தைரியத்தில் அந்த குஞ்சுகள் தங்களுக்கான இரையை தங்கள் சின்ன கால்களால் அசைத்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, வானத்தில் வட்டமடித்து கொண்டிருக்கும் பொல்லாத கழுகின் கண்கள் அந்த குஞ்சுகள் மேல் பட்ட மாத்திரத்திலே மூர்க்கத்தோடு கூட இந்த குஞ்சுகளை தனக்கு எப்படியாவது இரையாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த கழுகு வேக வேகமாய் இறங்கி வருகிறதை தாய்ப்பறவை கண்டுபிடித்து உடனடியாய் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து தன் செட்டைகளை விரித்து ஆக்ரோஷத்தோடு அந்த கழுகை எதிர்த்து போராடி மட்டுமல்ல, அந்த கழுகினை விரட்டி விட்ட உடனே ஓடி வந்து தன் குஞ்சுகளுக்கு ஒரு சத்தம் கொடுத்து எல்லா குஞ்சுகளையும் தன் பெரிய செட்டைகளுக்குள்ளாக, அந்த அனலுக்குள்ளாக ஒளித்து மறைத்து காப்பாற்றுகிறதே. அதை போலவே நம் ஆண்டவரிடத்திலும் அவருடைய செட்டையின் நிழல் நமக்காக உண்டு. அந்த செட்டையின் நிழல் தானே நம்மை அப்படியே ஒளித்து மறைத்து பாதுகாக்க முடியும். தேவ பிள்ளையே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாலை விபத்து ஒன்றில் கோரமாய் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு தேவ மனிதனாகிய வாலிபன் படுத்திருந்த அந்த மருத்துவமனையின் அறைகளுக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவ பிரசன்னம் வந்து நிரம்ப ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த நேரத்தில் பகற்காலங்களில் என்னோடு கூட நீ அனுதினமும் என்னுடைய பிரசன்னத்தில் இருப்பாய். நானும் நீயும் என்னுடைய தேவ பிரசன்னத்துக்குள் பல மணி நேரம் இருந்ததை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இன்றோ நீ வரவில்லை, ஆகையால் நான் உன்னை தேடி வந்தேன் என்று அவனோடு கூட முகமுகமாய் பேசினதை, ஒரு நடந்த சம்பவத்தை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். மரணத்திற்கும் உயிருக்கும் போராடி கொண்டிருந்த, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த வாலிபன் வெகு சீக்கிரமாய் துரிதமாய் சுகம் பெற்று மருத்துவமனை விட்டு வெளியேறி தேவ மத்தியில், தேவ பிள்ளைகளுக்கு மத்தியில் அவன் பல லட்சங்களை ஆசீர்வாதமான ஆத்துமாக்களாய் இந்த சாட்சியின் மூலம் மாற்றினான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளையே,
தீங்கு நாள் வந்துவிட்டதே, நானும் என் பிள்ளைகளும் எப்படி இந்த பொல்லாத உலகத்தில் தப்பி பிழைக்க முடியும் என்று எண்ணுகிறீர்களோ, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும், இயற்கையின் சீற்றங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும், எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷனுடைய அகங்காரமான வாயின் வார்த்தைகளுக்கும் நாவுகளின் சண்டைகளுக்கும் விலக்கி உங்களை மூடி கூடாரத்தின் மறைவில் வைத்து ஒளித்து சமாதானத்தோடு வாழ வைக்க முடியும். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.